என் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் யஷ்வின் எஸ்கே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனர். அதாவது ஏசியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏசிலாம் இருக்குன்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு விண்டோ டைப் ஏர் கண்டிஷனர், அதுக்கடுத்து ஸ்பிட் டைப் ஏர் கண்டிஷனர் வச்சு, அப்புறம் டக்டபிள் ஸ்பிட் ஏசி, அப்புறம் கேசட் ஏர் கண்டிஷனர், அதுக்கப்புறம் டவர் ஏர் கண்டிஷனர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரிஜரேஷன் ஃப்ளோன்னு சொல்லுவோம், விஆர்எஃப் சிஸ்டம், அப்புறம் இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர், அப்புறம் சென்ட்ரல் பிளான்ட்டு பேக்கேஜ். ஸோ மொத்தம் இவ்வளோ யூனிட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த ஏசிலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எதுக்காக இந்த ஏசி இவ்வளோ வகையான ஏசி நம்ம யூஸ் பண்ணுறோம், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏசி மெக்கானிக் தொழிற்பயிற்சி நிலையம். சிறந்த எதிர்காலம் மற்றும் 100% வேலை வாய்ப்புகள் உள்ளன. ஏர் கண்டிஷனர் துறையில் குறைந்த கால ஏசி மெக்கானிக் வல்லுநர் பயிற்சி, குறைந்த கட்டணம், சிறந்த பயிற்சி, நேரடி செயல்முறை பயிற்சி, வயது வரம்பு இல்லை, கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல், பகுதி நேரம் மற்றும் வார இறுதி வகுப்பு, லட்சத்திற்கும் மேலான வேலை வாய்ப்புகள். எங்களிடம் வாருங்கள், சிறந்த பயிற்சி பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்கள். இப்போ நம்ம விண்டோ ஏசியை பற்றி பார்க்கலாம். இந்த விண்டோ ஏர் கண்டிஷனரை பற்றி சொல்லணுன்னா, இந்த விண்டோ ஏர் கண்டிஷனரில் எல்லா பார்ட்ஸுமே மொத்தமாக வந்துடும். கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் ஆயில், எவாபரேட்டர் எல்லாமே ஒரே பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இந்த விண்டோ ஏர் கண்டிஷனர் பயன்படுத்த முடியாது. சில குறிப்பிட்ட இடத்துங்களை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக வந்து ஸ்பிளிட் ஏசி அதிகமாக ஆக்குபை பண்ண தொடங்கிடுச்சு. காரணம் என்ன, ஸ்பிளிட் ஏசி எங்கே வேணாலும் நம்ம மாட்ட முடியும். இந்த விண்டோ ஏசியை எங்கே வந்து அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம் இருக்குதோ அந்த இடத்த தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ விண்டோஸில் ப்ரொவிஷன் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த ப்ரொவிஷன் பண்ணோன்னா அந்த விண்டோ கட் பண்ணி நம்ம ப்ரொவிஷன் பண்ணோம். இல்லைன்னா வாலை ப்ரொவிஷன் பண்ணோம், வாலை கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வுட் ஒர்க் பண்ணி அதில் ப்ரொவிஷன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ ஏசி ஃபிக்ஸ் பண்ணோன்னா குறைஞ்சது பின்னாடி பேக் சைடில் வந்து ஒரு 5 ஃபீட்டாவது கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து அங்கே கண்டென்சேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம வீட்டு சூழ்நிலையில் எல்லாருமே வீடு நெருக்கமாக கட்டுறதுனால பக்கத்தில் ஏசி மாற்ற முடியல. நிறைய ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கேப் இல்லாதனால அந்த இடத்துல நம்ம ஸ்பிட் ஏசி தான் மாற்றக்கூடிய சூழ்நிலை. அதனாலே இந்த யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் இந்த விண்டோ ஏசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கூலிங் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ரிப்பேர் ஆகாது, கேஸ் லீக்கேஜ் வராது, சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி, கூலிங்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஆம்ஸும் கம்மியாக இருக்கும். கரண்ட்டும் வந்து ஸ்பிட் ஏசியை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என்னென்ன ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து கொஞ்சம் சவுண்டு வரும். இது வந்து எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து யூசேஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம விண்டோ ஏசியை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம 100%ல் ஒரு 10% தான் இப்போ யூசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி எதுவுமே வந்து இப்போ இந்த விண்டோ ஏர் கண்டிஷன் யூசேஜ் இல்லை. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பிட் டைப் ஏசி தான் பார்க்க போகிறோம். ஸ்பிட் டைப் ஏசி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணுன்னா இன்டோர் அவுடோர்னு 2 யூனிட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. இன்டோர் அவுடோர்னு 2 யூனிட்டாக பிரிச்சுருப்போம். இன்டோர்ன்றது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே மாட்டுறது, அவுடோர்ன்றது வெளியில், அதாவது வெளிப்புறமாக எங்கே வேணாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவுடோரை. இதில் ஒரு என்ன பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஏசி எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூமில் எந்த இடத்துல இன்டோர் மாட்டுறோமோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அது வழியாக பைப் லைன் போட்டு இன்டோர் அவுடோரையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதனால் ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். எந்த ரூமுக்கு உங்களுக்கு தேவையோ அங்கே ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டு பைப் லைன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் வழி தேவை. அதே மாதிரி வாட்டர் லைன் போகிறதுக்கு வழி தேவை. ஸோ இது ரெண்டும் நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா ஸ்பிட் ஏசி யூஸ் பண்ணிட முடியும். அந்த ஸ்பிட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் வருது. அதாவது ஃப்ளோர் டைப்பு, ஹைவால் மவுண்ட்டு, சீலிங் மவுண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த 3 டைப்ஸ் வருது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம யூசேஜ் பண்ணுறது வந்து ஹைவால் மவுண்ட்டு தான் அதிகமாக நம்ம யூசேஜ் பண்ணுறோம். ஃப்ளோர் மவுண்ட்டு, சீலிங் மவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூசேஜ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டக்டபிள் ஏர் கண்டிஷனர். இந்த டக்டபிள் ஏர் கண்டிஷனர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, அதிகமாக வந்து ஆஃபீஸு, பெரிய பெரிய மால்ஸு, மேரேஜ் ஹால்ஸு, இங்கே தான் நம்ம இந்த டக்டபிள் ஏசி யூஸ் பண்ணுவோம். டக்டபிள் ஏசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சேம் ஸ்பிட் ஏசி மாதிரி தான். அவுடோர் யூனிட் வந்து தனியாக வெளியில் இருக்கும். இன்டோர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரூம் மாதிரி, அதாவது அந்த இன்டோர் யூனிட்டோடைய கூல் ரூம்னு சொல்லுவோம். அங்கே தான் இன்டோர் ரூம் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டக்ட்டு மூலிமா டக்ட்டு போட்டு, டக்டிங் தான் ரூமுக்கு வரும். இன்டோர் யூனிட் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூமில் இருக்கும். அங்கேருந்து டக்ட்டு போட்டு டக்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம யூனிட் ஓடும் போது என்ன ஆகும்னா, அதோட த்ரோ மட்டும் தான் டக்ட் வழியாக வந்து உள்ள ரூம் கூல் ஆகும். ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமில் நாய்ஸ் வரக்கூடாது, யாரும் உள்ளே வரக்கூடாது,
வெறும் கூலிங் மட்டும்தான் வரும். ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலாக இருக்குது, அங்கே வந்து எந்த நாய்ஸும் இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எதனா யூனிட் ப்ராப்ளம் ஆனால் கூட அந்த ரூமில் வந்து பார்க்கக்கூடாது, வெளியில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த டக்டபிள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட இந்த டக்டபிள் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சுத்தமாக நாய்ஸே இருக்காது, கூலிங் மட்டும் இருக்கும். எதனா யூனிட் சர்வீஸ் பண்ணுன்னா கூட அந்தந்த ரூமில் போய்ட்டு அங்கே போய் நம்ம உள்ள ரூமுக்கு வராமல் வெளியில் யூனிட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம போய்ட்டு அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அருமையாக நிறைய இடத்துங்களில் இந்த டக்ட் ஏசி யூஸ் பண்ணுறோம். இதில் 10 TR 15 TR 20 TR அது வரைக்கும் வருது. ஸோ அந்த மாதிரி என்ன டன்னேஜ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூனிட்டை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதோடைய மவுத்தில் தான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டக்ட் வந்து ஸ்கொயர் டைப்லேயும் வரும், ரெக்டாங்கிள்லேயும் வரும். ஸோ எந்த டைப் தேவையோ இல்லைனா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டக்டே போடாமல் வெறும் யூனிட்டை மட்டும் அப்படியே அந்த இண்டோரை மட்டும் தொங்க விட்டுருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீலிங்கில் அழகாக இண்டோரை மட்டும் தொங்க விட்டு அது மட்டும் த்ரோ வரும். இந்த ஸ்வீட்ஸ் ஸ்டால்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதிலலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேசட் ஏர் கண்டிஷனர். இந்த கேசட் ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதுனா, வால் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு ஷோரூமாக இருக்கும், ஒரு கிளாத்து விற்கிற சேல்ஸ் பண்ணுற இடமா இருக்கும், இல்லை ஜுவல் சேல்ஸ் பண்ணுற இடமா இருக்கும், இல்லை ஒரு ஃபேன்சி ஐட்டமாக இருக்கும், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் என்னன்னா இல்லை சுற்றி வந்து கிளாஸ் இருக்கலாம், அந்த இடத்துல வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா இதை வந்து சீலிங்கில் மாட்டிடுவோம். சீலிங்கில் நம்ம ஒரு ரூம் இருக்குன்னா சென்டராக மாட்டிட்டு போட்டுட்டு அவுடோர் இதே மாதிரி தான் பைப் லைன் போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிடும். அவுடோர் வெளியில் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கேசட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா 4 சைடும் உங்களுக்கு த்ரோ வரும். ரூமில் உள்ளே இருக்கிற இதை வந்து சென்டராக வலிச்சு 4 சைடும் வந்து வெளியில் தள்ளும் காற்று. ஸோ அப்போ என்ன ஒரு ஸ்ப்ளிட் ஆகும், உங்களுக்கு ஏர் வந்து ஸ்ப்ளிட் ஆகி 4 சைடுமே உங்களுக்கு வந்து கூலிங் வர மாதிரி உங்களுக்கு எந்த சைடு உட்காந்தாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கூலிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த கேசட் ஏசி இப்போது நிறைய இடத்துல ஆஃபீஸுங்களெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இது மோஸ்ட்லி ஆஃபீஸ் தான் யூஸ் ஆகும். வீட்டுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. பெரிய பெரிய பங்களாஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஹை ரேஞ்சில் இருக்கவங்களாம் வந்து இந்த டக்டபிள் ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் நல்லா பெரிய ரூமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், பெரிய ரூமாக இருக்கிறதெல்லாம் இந்த கேசட் ஏசி யூஸ் பண்ணுறோம். இந்த கேசட் ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் லைனுக்குன்னு தனியாக ஒரு பைப் லைன் போட்டிருப்பாங்க. அது எப்படின்னா மேலே தான் வரும் வாட்டர் லைனு. அது வந்து ஒரு பம்பு மூலிமா பம்ப் பண்ணுறதுனால வாட்டர் லைன் தனியாக போயிடும். அப்புறம் பைப் லைன் வந்து அவுடோருக்கு தனியாக போயிடும். ஸோ அதை நம்ம இன்சுலேஷன் பண்ணும்போது நல்லா ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணிக்கணும், இல்லைனா வாட்டர் உள்ள லீக்கேஜ் ஆகிட்டு இந்த ஃபால் சீலிங்லாம் டேமேஜ் ஆக வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கேசட் ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபீஸுங்க, மால்ஸு, மேரேஜ் ஹாலு அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டவர் ஏர் கண்டிஷனர். இந்த டவர் ஏர் கண்டிஷனர் எப்படின்னா ஒரு நீட்டாக, அதாவது வெர்டிக்கலாக ஒரு இதை நிற்க வச்சுன்னா எப்படி நிற்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டவர் மாதிரி. அதுக்கு தான் அந்த டவர் ஏசின்னு சொல்கிறோம். இதோடைய சிஎஃப்எம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வந்து காற்றோடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய ஹாலு, சிஎம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், பெரிய பெரிய மீட்டிங் நடக்கிற இடம், மேரேஜ் நடக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா அதை ஓரமாக லைனாக நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருமே யாருக்கும் என்னன்னு தெரியாது, அது ஏதோ நிற்கிது காற்று வருது கூலர்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது வந்து ஏசி தான். ஸோ இந்த டவர் ஏசியை பொறுத்த வரைக்கும் அவுடோர் யூனிட்டு சேம் அதே தான். ஸ்பிட் ஏசியில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் அவுடோர் இருக்கும். வெளியில் அவுடோர் வச்சுருவோம், யூனிட் இங்கே உள்ளே வச்சுருவோம். எந்த இடத்துல தேவையோ அங்கே வச்சுட்டு அங்கேருந்து ஒரு பைப் லைன் மூலிமா போட்டு வெளியில் அவுடோர் போகிறோம். வாட்டர் லைனும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம். த்ரோ நல்லா இருக்கனால நிறைய ஆளுங்க உட்கார இடத்துல இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மேடெல்லாம் மாட்டும்போது ஃப்ளெக்சிபிள், இப்போ நம்ம காப்பர் பைப் பதிலாக ஃப்ளெக்சிபிள் ஹோஸே வந்துருக்குது. அந்த காப்பர் டியூபிங் பண்ணுறதுல அந்த ஹோஸ் வச்சு கூட டைட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையில்லைனா ரெண்டல் போடுறவங்களாம் நிறையா வந்து இந்த டவர் ஏசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டவர் ஏசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான த்ரோவும் கெப்பாசிட்டி அதிகமாக தேவைப்படுற இடத்துலையும் நம்ம இந்த டவர் ஏசியை யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து டவர் ஏசிக்கு அடுத்து நம்ம வந்து விஆர்எஃப்னு சொன்னோம் இல்லையா, வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ. வேரியபிள் ரெஃப்ரிஜரேஷன் ஃப்ளோன்னு சொல்லுவோம். வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோனால் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு விஆர்எஃப்லோடைய இது வரைய 2 இது வரும். விஆர்எஃப் வந்து விஆர்எஃப்னு சொல்லுவோம், விஆர்வின்னு சொல்லுவோம். வேரியபிள் ரெஃப்ரிஜரேஷன் ஃப்ளோ, வேரியபிள் ரெஃப்ரிஜரேஷன் வால்யூம், இது ரெண்டுமே சொல்லுவோம். நம்ம விஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இப்போ எல்லாமே வந்து விஆர்எஃப் தான் யூஸ் பண்ணிட்டு வரும். எதுக்காக இந்த விஆர்எஃப் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ பிளான்ட் எல்லாம் போடணுன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது, நிறைய மெயின்டெனன்ஸுக்கு நிறையா ஆகும், கரண்ட்டு கன்சப்ஷன் அதிகம், முக்கியமாக வந்து கரண்ட்டு அதிகமான அளவு தேவைப்படுது. இப்போ ஒரு பிளான்ட் நம்ம ரன் பண்ணுறோன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்தால் தான் அந்த பிளான்ட் ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கும். ஒரு ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணணும், இல்லை 10 ஃப்ளோர் யூஸ் பண்ணாலும் அந்த பிளான்ட்டை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த விஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்டு, அதுதான் முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது என்னென்னா, இது எல்லா யூனிட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ரூமுக்கு, அதாவது எந்த ஃப்ளோருக்கு யூனிட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை யூனிட் மட்டும்தான் ரன் ஆகும்.
இப்போ ஒரு அவுடோர் 50 அவுடோர் எல்லாமே ஒன்றா இன்டர் கனெக்ஷன் பண்ண மாதிரி ஒன்றா கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இண்டோரும் நமக்கு எந்தெந்த ரூமுக்கு என்னென்ன தேவையான இண்டோர் ஸ்பிட்டு போடலாம், டக்டபிள் போடலாம், கேசட் போடலாம், எந்த இண்டோர் வேணால் இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம தேவையை பொறுத்து. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ஃப்ளோர் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடில் கம்ப்ரஸருடைய வேரியபிள் மாறும். அதாவது கம்ப்ரஸருடைய ஸ்பீடு வந்து மாறும் இதில். ஸோ எத்தனை அந்த வந்து உங்களுக்கு வந்து கூலிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸருடைய ஸ்பீடு மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணியிருப்போம். நம்ம சிஸ்டத்தில் போட்டு ப்ரோக்ராம் செட் பண்ணியிருப்பாங்க அவுடோரில். ஸோ இண்டோர் யூனிட்லேருந்து உங்களுக்கு சிக்னல் போன பிறப்பு தான் அவுடோரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எத்தனை யூனிட் இண்டோர் ஸ்டார்ட் இண்டோர் ஆன் ஆகிருக்குது, எத்தனை ரூம் இப்போ யூசேஜ் இருக்குது, எத்தனை ரூமில் யூசேஜ் இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி அதை சென்சபிள் எடுத்து அதோடைய சிக்னல் போயிட்டு ஸோ அது மூலியமாக ஒர்க் ஆகிறது தான் இந்த விஆர்எஃப். இது வந்து நம்ம இப்போ ஒரே ஒரு ரூமு யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஒரு ரூமுக்கு தேவையான அவுடோர் மட்டும் தான் ஓடும். அதுக்கு தேவையான ஃப்ளோ மட்டும் தான் இருக்கும், ஸ்பீடு மட்டும் தான் இருக்கும். இதே ஃபுல் ரூமும் எல்லா ஃப்ளோருமே ஒர்க் ஆகுதுன்னா எத்தனை யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அத்தனை யூனிட் ரன் ஆகும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் அதிகமாக தேவைப்படும். இப்போ ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வர்றதுனால கரண்ட்டும் ரொம்ப கன்சப்ஷனாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எல்லாமே இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டா ப்ரோக்ராமிங் தான். ஒரு சின்ன சிஸ்டம் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சர்க்குலேஷன் எங்கெங்கே ஆகுது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு எல்லாமே நமக்கு அந்த இதில் வந்துடும். ஸோ ரொம்ப இப்போ அதிகமான மாடர்ன் ஏர் கண்டிஷனர்னு பார்த்தீங்கன்னா இந்த விஆர்எஃப் சிஸ்டத்தை தான் சொல்லுவோம். இந்த விஆர்எஃப் போலேயே தான் வந்து நம்ம இப்போது விஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எதில் யூஸ் பண்ணுறோன்னா இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர்னு சொல்லிட்டு வீட்டுங்களை யூஸ் பண்ணுறோம். அந்த இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர் நம்ம பார்க்கலாம். இன்வெர்டர் ஏர் கண்டிஷனருக்கும் நார்மல் ஏர் கண்டிஷனரும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சொல்லுங்கள், என்ன வித்தியாசம்? இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக என்ன ஆகும்னா கூலிங்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸரோட ஸ்பீடு மாறும். ஸோ இதில் இருக்கிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் டிசி, ஃபேன் மோட்டர் டிசி, அதனால் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி இது ஒர்க் ஆகுதுனால கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இபி பில் நமக்கு கம்மியாகிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸும் ரொம்ப கம்மியாகும். அதுதான் மெயினாக வந்து இப்போ எல்லாருமே இந்த இன்வெர்டர் ஏர் கண்டிஷனரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர் நார்மல் ஏர் கண்டிஷனருக்கு என்ன வித்தியாசம்னா, இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர் கூலிங் தேவைன்னா அதிகமான ஸ்பீடில் ஓடும், கூலிங் கம்மியாக வேணும்னா கம்ப்ரஸரோட ஸ்பீடு கம்மியாகிடும். அதே நார்மல் ஏர் கண்டிஷனர்னா கூலிங் வந்த பிறகு கட் ஆஃப் ஆகிட்டு திரும்பி ஆன் ஆகும்போது ஹையர் ஆன்ஸ் எடுக்கும். ஸோ அதனால் கரண்ட் அதிகமாக வலிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை. ரெண்டாவது வந்து ஆர்டினரி ஏசியில் கம்ப்ரஸர் வந்து ஏசி கம்ப்ரஸர், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் தான் ஓடும். இது டிசியில் ஓடுறதுனால கரண்ட்டு கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, போர்டு எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்ஸ் ஆகும். அது ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி நமக்கு வந்து இன்வெர்ட்டரோட இன்வெர்ட்டர் ஏசிக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. இப்போது நம்ம கம்பெனிலே அதிகமாக 5 years வாரண்ட்டி கொடுத்துறாங்க போர்டுக்கு. அதனால் இந்த பயம் இல்லாமல் தைரியமாக நம்ம இன்வெர்ட்டர் ஏசியை வாங்கி மாட்டலாம். இன்வெர்ட்டர் ஏசி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இனி வரும் இதுலேயும் வந்து எல்லாருமே இன்வெர்ட்டர் ஏசி தான் வருமே தவிர நான் இன்வெர்ட்டர் ஏசி வரக்கூடாதுன்று கவர்மெண்ட்லேயே ஆர்டர் இது பண்ணுறேன். இனிமேல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதெல்லாம் இன்வெர்ட்டர். ஏன்னா வந்து கரண்ட்டோடைய கன்சப்ஷனை கம்மி பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோடைய நோக்கம். அதனால் வந்து எல்லாருமே வந்து இன்வெர்ட்டர் ஏசி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி வந்து இப்போ என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்வெர்ட்டர் ஏசியை தைரியமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதோடைய போர்டுடைய வாரண்ட்டி வந்து 5 years வரதுனால இனிமேல் எல்லாருமே பயப்படாமல் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சென்ட்ரல் பிளான்ட் ஏர் கண்டிஷனர். சென்ட்ரல் பிளான்ட் ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் என்னன்றது நான் ஏற்கனவே வந்து இந்த விஆர்எஃப் சொல்லும் போதே சொன்னேன். சென்ட்ரல் பிளான்ட்ன்றது ஒரு பெரிய பிளான்ட், ஒரு 50 டன் 100 டன் ஏசி தேவைன்னா அதில் வந்து நம்ம இந்த சென்ட்ரல் பிளான்ட் ரூமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பெரிய பெரிய சினிமா தேட்டர், மாலு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யூனிட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். கீழே ரூமில் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த சென்ட்ரல் பிளான்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம பெரிய மால்ஸு, ஹாலு, பெரிய பெரிய தேட்டர்ஸு, அந்த மாதிரி இடத்துங்கள தான் இந்த சென்ட்ரல் பிளான்ட் யூஸ் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெச்விஏசின்னு சொல்லுவாங்க, சில்லர் டைப் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயும் மாடலானா வேறு டைப்லாம் வருது. பட் என்ன ஒன்றுனா கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக வரும். ரூம்ஸ் வந்து ஒரே ஒரு ரூம்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஒரு பிளான்ட்டே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ராபேக்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த இதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்துட்டு விஆர்எஃப் அதிகமாகுது. அதுக்கடுத்து பேக்கேஜ் டைப் ஏர் கண்டிஷனர். பேக்கேஜ் டைப் ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா இதுவுமே இதே போல் சென்ட்ரல் பிளான்ட் மாதிரி தான். இதில் வந்து எப்படின்னா சென்ட்ரல் பிளான்ட்டில் கம்ப்ரஸரு, கண்டென்சரு, கூலிங் டவரு இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே யூனிட்டுக்குள்ளே வந்துடும். இது வந்து ஒரு 10 டன் 20 டன் வரைக்கும் அந்த பேக்கேஜ் டைப் யூஸ் பண்ணுவோம். எப்படி விண்டோ ஏசியில் எல்லாமே செட்டு ஒன்றா வருதோ அதே மாதிரி இந்த பேக்கேஜ் டைப்பில் எல்லாமே ஒரே யூனிட்டுக்குள்ளே வந்துடும். அங்கே பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போவோம்னா ஒரே இது த்ரோ ரிட்டன்
2 டக்ட்டு போட்டு ஒன்று வந்து த்ரோ டக்ட்டு வந்து உள்ள ரூமுக்கு வரும், ரிட்டன் டக்ட்டு ரூமில் இருக்கிற ஏரை ரிட்டன் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம டக்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து இவ்வளோதான், இந்த இதுதான் நமக்கு வேரியேஷன். இவ்வளோ ஏசி நம்ம இருக்கிற டீட்டெயிலை நம்ம பார்த்தோம். விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஐடிஐக்கு நேராக வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம அட்ரஸ் கொடுத்துருவோம், அதனால் நேராக வந்து கற்றுக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட விடைபெறுவது யஷ்வின் SK.